மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தியான யோகம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு பகவத்கீதா சத்சங்கத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா மூட புத்தி, அதாவது சரியில்லாத புத்தி என்பது என்ன, அது சரி செய்வது எப்படி என்ற விஷயத்தின் மீது நமக்கு போதிக்கிறார். பகவத்கீதா 3வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம். கர்மேந்திரியாணி சம்யம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரஹ ச உச்யதே. கர்மேந்திரியாணி சம்யம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரஹ ச உச்யதே. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா மித்யாச்சாரி, அதாவது டம்பாச்சாரி என்றால் என்ன, மூட புத்தி நம்ம உள்ள இருந்தால் எந்த விதமான நமக்கு பாதிப்பு என்பது ஏற்படும், இந்த விதமான சூழ்நிலைகளிலிருந்து வெளியே எப்படி வருவது அப்படின்ற விஷயங்களை நமக்கு போதிக்கிறார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று தம்மம், 2வது சம்மம். சில நேரம் நம்முடைய ஐம்புலங்களையும் கட்டு வைத்து ஒரு இடத்தில் உட்கார வைத்தால் அதுதான் தம்மம் என சொல்லப்படுகிறது. இந்த தம்மம் என்பது அப்படியே சும்மா வராது. உட்கார்ந்து நம்முடைய ஐம்புலங்கள் அனைத்தும் மற்றும் கை கால் வெளியே இருக்கும் அனைத்து புலங்களையும் பலவந்தமாக, அதாவது பலமாக எந்த செயலும் செய்யாமல் உட்கார வைத்தால் அதுதான் தம்மம். முதலில் இந்த தம்மம் என்பது சாத்தியமாகாது, அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. உட்கார்ந்தால் கால் வலி, மூட்டு வலி எல்லாமே வருகிறது. சில நாள் பலவந்தமாக அப்படியே உட்கார்ந்தால் அந்த தம்மம் என்பது நம்மளால செய்ய முடியும். இந்த தம்மம் என்ற நிலை வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது உள்ள இருக்கும் புலங்கள் அனைத்தும், அதாவது உள்ள இருக்கும் புலங்கள் என்பதால் மனசு, புத்தி, இவ 2ஐயும் கட்டுப்படுத்த வேண்டும். அதுதான் சம்மம். வெறும் தம்மம் இருந்தால், சம்மம் இருந்தால் இல்லை என்றால் அது நமக்கு எந்த விதமான லாபமும் தரக்கூடியதாக இருக்காது. வெறும் தம்மம் இருந்தால் அது அந்த செயல் லாபமற்றதாக இருக்கும், பலனற்றதாக இருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதற்காக ஆரம்ப காலத்தில் தம்மம் என்பது நல்ல முயற்சி செய்தால் நமக்கு புலங்கள் அனைத்தும் நாம சொன்ன மாதிரி கேட்கட்டும், நல்லபடியாக தம்மம் என்பது ஏற்படும். அதற்கு அப்புறமா சம்மம் என்பது கொண்டு வரணும். ஆனால் சம்மம் என்பது அவ்வளோ சுலபமாக வராது. எதற்காக என்றால் உள்புலங்கள் என்னென்ன இருக்கு, மனசு, அவ்வளோ சுலபமாக கட்டுப்படுத்த முடியாது. மனசு என்பது எப்பயோ நடந்த விஷயங்கள் அனைத்தும் நம்ம முன்னாடி கொண்டு வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் அனைத்தும் உருவாக்கும். இந்த விதமாக இருந்தாலும் நம்முடைய புத்தி இந்த மனதை கட்டுப்படுத்துவதற்காக முயற்சி செய்யவில்லை என்றால் அதுதான் மூட புத்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது. நம்முடைய விழிப்புணர்வு உயர்ந்த நிலையில இருக்கணும், நிகழ்காலத்தில் இருக்கணும். அப்போதான் சம்மம் என்பது ஏற்படும். நாம இங்கே உட்கார்ந்துவது எதற்காக? மனசை சம்மத்திற்கு கொண்டு போகணும், அதாவது மனசை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த விழிப்புணர்வு நமக்கு இருந்தால் புத்தி என்பது தானா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து மனசு கட்டுப்படுத்தும். இந்த விதமான புத்தி இல்லை என்றால் அந்த மனிதனுக்கு மூட புத்தி இருக்கிறது என்ற பொருள். இந்த சம்மம் என்பது பிராப்தம் ஆகல அப்படின்னா, வெறும் தம்மம் மட்டுமே இருக்கிறது என்றால் அந்த மனிதன் மித்யாச்சாரி அப்படின்னு சொல்லுவார், அல்லது டம்பாச்சாரி அப்படின்னு சொல்லுவார். மித்யா அப்படின்னா மாயை. வெறும் உட்கார்ந்திருப்பார், புலங்கள் அனைத்தும் வெளியே இருக்கும் புலங்கள் அனைத்தும் கட்டு வைத்து உட்கார வைத்திருப்பார்.
ஆனால் உள்ள மனசு கட்டு வைத்த முடியவில்லை. அது என்ன யோசிக்குது? மனசு மாயைக்குள்ள நுழைந்து சுத்தினே இருக்கும். அதற்காக அந்த மனிதனு மித்யாச்சாரி அப்படின்னு சொல்லுவார். சில பேர் இந்த விதமான மாயையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரியாமல் ஒரு ஃபேஷன், அதாவது 4 பேர் என்ன நினைப்பார் அப்படின்னு சொல்லி தம்மத்தில் இருப்பார். எடுத்து காட்டுவதற்காக நான் தம்மத்தில் இருக்கிறேன், நான் சம்மத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்காக உட்கார்வார். இந்த மாதிரியான மனிதன் டம்பாச்சாரி அப்படின்னு சொல்லுவார். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தம்மம் செய்யும் போது சம்மம் என்பது மிக்க முக்கியம். தம்மம் என்றால் வெளியே இருக்கும் அனைத்து புலங்களையும் கட்டு வைப்பது. சம்மம் என்றால் மனசு புத்தியை கட்டு வைப்பது. தம்மமும் சம்மமும் இருந்தால் ஆன்மீக வளர்ச்சி என்பது நடக்கும். அப்படி இல்லை என்றால் ஆன்ம வளர்ச்சி என்பது இருக்காது. பலவந்தமாக பிரம்ம ஞானத்தை யாருக்கும் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி கொடுத்தாலும் அது எந்த விதமான பயனற்றதாக இருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தாலும் மன சூழ்நிலை ஆனாலும் உடல் சூழ்நிலை ஆனாலும் தம்மம் என்பது மிக முக்கியம். ஒவ்வொரு நாளும் வெளியே இருக்கும் புலங்கள் அனைத்தும் கட்ட வைத்து சில நேரம் உட்காரணும். விடாமுயற்சியுடன் எந்த விதமான குழப்பங்கள்ல இருந்தாலும் மனம் என்பது நாம சம்மம் என்ற நிலைக்கு கொண்டு வரணும். மனசு கட்டு வைப்புத்தான் சம்மம் என சொல்லப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் யாராலையும் இந்த சம்மம் என்பது கொண்டு வர முடியாது. அப்போ தம்மம் என்பது செய்தாலே பெரிய விஷயமாக இருக்கும். ஆனால் முயற்சி செய்ய 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 விடாமுயற்சியுடன் நாம தம்மமும் சம்மமும் முயற்சி செய்தால் கண்டிப்பாக ரெண்டும் அடைந்து நமக்கு ஒரு அற்புதமான ஆன்மீக வளர்ச்சி என்பது ஏற்படும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு இன்னைக்கு சொல்கிறார், போதிக்கிறார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தையே நமக்கு எளிதாக பத்ரிஜி அவர்கள் ஆனாபானசதி என்ற தியானத்தை நமக்கு போதிக்கிறார். தியானம் செய்யும்போது இந்த உடல், அதாவது உடலின் புலங்கள் அனைத்தும் கட்டு வைத்து ஒரு இடத்தில் உட்கார வைப்போம். அதுதான் ஆசன சித்தி. மனதை எண்ணங்களற்ற நிலை செல்வதற்காக, எந்த விதமான எண்ணங்களும் இல்லாத ஒரு நிலைக்கு செல்வதற்காக முயற்சியை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு சூத்திரமும் கொடுத்திருக்கிறார். அதாவது ஆசன சித்தி தம்மம் என்பது அடைந்ததுக்கு அப்புறம் மனதை சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தால் சம்மம் என்பது ஏற்படும். இந்த விதமாக தம்மம் சம்மம் ஏற்பட்டால் நமக்கு அற்புதமான ஆன்மீக வளர்ச்சி என்பது கிடைக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஸ்ரீகிருஷ்ணரின் கருத்து. தேங்க்யூ வெரி மச் மை டியர் மாஸ்டர்ஸ்.